ஸ்ரீதேவி பத்ரகாளியம்மன் அருள்வாக்கு சக்தி பீடம், சென்னை கொரட்டூர். வணக்கம் அன்பு சொந்தங்களே. ஸ்ரீதேவி பத்ரகாளியம்மன் சக்தி பீடம் அருள்வாக்கு குருமேடையில் ஸ்ரீதேவி அம்மா அவர்களுக்கு அவர்களது குலதெய்வம் தாழமட்டு தஞ்சம்மன் அவங்களுக்கு ஒரு கோயிலுக்கு வரும்படி கட்டளை வச்சுருக்காங்க. அந்த கட்டளையை கேட்டறிந்த ஸ்ரீதேவி அம்மா அவங்களுடைய குலதெய்வம் தாழமடத்து தஞ்சம்மன், அந்த அம்மன் பேர். அந்த அம்மன் இருக்கிற இடம் அவங்களுடைய சொந்த ஊரான வேலூர் கண்ணமங்கலம் அருகே உள்ள மேல்வெல்லம் கிராமத்திற்கு சென்று அங்கு அந்த அம்மனை வழிபடுத்த காட்சிதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதலில் அந்த தாழமட்டு தஞ்சம்மன் அந்த குலதெய்வ அம்மன் கோயிலுக்கு முன்னால் ஒரு விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பின்னால் அந்த அம்மாவை போய் பார்க்கணும். இந்த குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அந்த விநாயகருக்கு அவல், பொரி, கடலை, பழ வகைகள், நாட்டு சர்க்கரை இவை எல்லாத்தையும் வச்சு ஒரு படையலை போட்டுட்டு விநாயகருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தஞ்சை அம்மனை போய் பார்க்குறாங்க. இது ஒரு முறையாக சாமிக்கு வழக்கம். ஏன்னா முதல் கடவுள் நம்ம இந்து இதில் விநாயகர் தான் சொல்லுவோம். நம்ம எது தெய்வம் கும்பிட போனாலும் சரி, அது குலதெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வ கோயிலுக்கு போகிறதுனாலும் முதல்ல ஒரு விநாயகர் கோயிலை கும்பிட்டுட்டு விநாயகருடைய தரிசனத்தை பார்த்துட்டு போகிறது சாலச் சிறந்தது. சரிங்களா அன்பு சொந்தங்களே? அதனால தான் ஸ்ரீதேவி அம்மா அந்த கோவிலுக்கு முன்னால் வழித்துணை விநாயகர்னு வெளியே அந்த ரோடு மேலேயே இருக்கும் ஒரு விநாயகர் சின்னதாக, அதை கும்பிட்டுட்டு உள்ளே போய் அவங்களுடைய குலதெய்வம் தாழமடத்து தஞ்சம்மன், நான் முதல்லே சொல்லியிருக்கேன், குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப எல்லாருக்கும் தேவையானது ஒன்று. ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு கெடுதல் செய்ய போகிறாங்க அப்படின்னா கூட முதல்ல குலதெய்வத்தை தான் கட்டுவாங்க. குலதெய்வத்தை கட்டிட்டு தான் அவங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதோடைய பாதிப்பு அவங்களுக்கு வரும். ஆனால் இவங்க குலதெய்வ வழிபாடை முறையாக பண்ணியிருந்தாங்கன்னா, ஆனால் அதை அப்போ பண்ண விடாது பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்தால் உதவி செய்ய முடியலனாலும் வேறு எந்த வழி மூலயமாவது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வோ ஒரு பாதுகாப்பையோ இந்த தெய்வம் செஞ்சு கொடுக்கும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதனால் தோழர்களே, நண்பர்களே, அன்பு சொந்தங்களே, எல்லோரும் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக செய்யுங்க. சரிங்களா? நன்றி. ஆயில ஊதக்கூடாது. நல்லா நட, பார்த்து நட.
நான் போடுறேன் நீ பாரு. धूपदीपं मगास्ते तंजलिका परम गुरुदेव परिपूर्ण समर्पयामि।